ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஆன்டி கிராவிட்டி டிஃபிங் கேக் வந்து எப்படி பண்ணலான்னு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கேக் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கான கேக்கு. இதோட வெயிட் வந்து 4 kg. நான் வந்துட்டு இந்த கேக் வந்து ரெட் வெல்வெட் ஃப்ளேவரில் தான் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கேக் வந்துட்டு பண்ணுறதுக்கு நான் வந்து எல்லா ஸ்பாஞ்சும் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது கேக் டின்னோட சைஸ் என்னென்னா 9 inch கேக் டின்னில் 3 தடவையாக நான் வந்துட்டு 2.25 kgக்கான கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து டாப் டயரில் வைக்கிறதுக்காக 6 inchல் 3 தடவையாக ஒரு 1.25 kgக்கான கேக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூட வந்துட்டு ஒரு 6 கப் கேக்கும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்தேன். இப்போ இந்த கேக்கு வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கேக்கோட அளவுக்கு, அதாவது இந்த 9 inch அளவில் நான் வந்துட்டு இந்த பேஸை வந்து அதே அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதோட சென்டர் போர்ஷனில் ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து இந்த கேக்கை வந்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ணும்போது அந்த ஒரு கம்பி வரும், அதில் வந்து இறக்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சென்டர் போர்ஷனில் நான் வந்துட்டு ஒரு ஹோல் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு டாப்பில் பண்ண கேக்கையுமே அதே 6 inchக்கு நான் பேஸை வந்து கட் பண்ணி எடுத்து அதுலேயும் ஒரு ஹோல் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த கேக்கை வந்துட்டு நான் வந்து 7 லேயராக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 7 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டில் வந்து பேஸில் வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா அது மேலே வந்துட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கு வந்து வச்சு விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணி அது மேலே வந்துட்டு விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒயிட் கனாஸ் தான் இதில் நான் வந்து ஃபில்லிங்ஸாக கொடுத்துக்கிறேன். இப்படியே ஒவ்வொரு லேயர் கேக்கையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லா லேயர் கேக்கையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து க்ரீம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து 2 கேக்கையுமே க்ரம் கோட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா தான் வந்து இதில் வந்து அவுட்டர் லேயர் வந்து அவுட்டருக்கு வர ஐசிங் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒயின் கலர் தான் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்காக வந்துட்டு நான் வந்து விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்துட்டு ரெட் கலரும் பர்பிள் கலரும் ஆட் பண்ணி தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கலர் கிடச்சிது. இந்த கலரை ஒரு பாதி அளவுக்கு கேக்கில் பாதி அளவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒயிட் கலரில் உள்ள க்ரீம் தான் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இதை வந்துட்டு நீட்டாக வர்றது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பேலட் நைஃப் வச்சு நீட்டாக லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். பேலட் நைஃப் நம்ம வந்து ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும் போதும் துணி வச்சு துடைச்சிட்டோ இல்லைன்னா வந்து ஒரு தண்ணி வச்சு கழுவிட்டோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து இதில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டவல்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இது வந்து டால் கேக்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து சரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கேக்கோட அளவுக்கு இந்த டவல்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து ஒரு 5 கேக் டவல்ஸ் வந்து இதுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து கேக் வந்து சரியாமல் இருக்கும். இப்போ இந்த கேக் டவல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அது மேலே லைட்டாக இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா நீட்டாக வர்றது மாதிரி பேலட் நைஃப் வச்சு நம்ம வந்து நீட்டாக வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நான் இந்த பேலட் நைஃப் டிசைன் தான் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பேலட் நைஃபை வச்சுட்டு நம்ம லைட்டாக வந்து டேர்ன் டேபிளில் ரொட்டேட் பண்ணி விட்டோன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து கிடச்சிரும். இப்போ வந்துட்டு பாட்டம் டயருக்கான கேக்கை வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இப்போ டாப் டயருக்கான 1.25 kgக்கான கேக்கை வந்து நான் க்ரம் கோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டவல்ஸ் வந்து நான் வந்து ஒரு 4 கேக் டவல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா இந்த கேக் வந்து கொஞ்சம் சரிஞ்சது மாதிரி தான் நான் பண்ணி எடுத்துருக்கிறேன்.
லைட்டாக வந்து இதோட சென்டரில் வந்து ஒரு டெடி பேர் வரும். அது வந்து இந்த கேக்கை தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து அந்த கேக்கு வந்து பண்ணணும். அப்போ மேலே உள்ள கேக்கு வந்து லைட்டாக சரிஞ்சது மாதிரி தெரியணும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி லைட்டாக சரிஞ்ச மாதிரி கேக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதுலேயுமே வந்துட்டு இந்த ஒயிட் கலர் க்ரீம் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்துட்டு பேலட் நைஃப் வச்சுட்டு கொஞ்சம் நீட்டாக வர்றது மாதிரி நம்ம ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்துட்டு நான் பேலட் நைஃப் வச்சு தான் ஒரு டிசைன் பண்ணி விட்டேன். ஃபஸ்ட்டில் நம்ம பண்ணது மாதிரியே தான் அதே மாதிரியே தான் இதுலேயுமே நான் பண்ணி விட்டுருக்குறேன். சைடில் எல்லாம் பேலட் நைஃப் டிசைன் கொடுத்ததுக்கு அப்புறமா டாப்லேயுமே பேலட் நைஃப் வச்சு நான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி டர்ன் டேபிளில் ரொட்டேட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிரும். இப்போ வந்து 2 கேக்கையுமே நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து ஓவர் நைட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்ததாக வந்துட்டு இதுக்கு தேவையான ஃபாண்டன்ஸ் எல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஃபாண்டன்ஸில் பால்ஸ் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து பேம்பு ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக குட்டி குட்டி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஃபாண்டன் கட்டர் வச்சு ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கோல்டன் ஃபாக்ஸ் பால்ஸும் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபாண்டன்லேயே ஒரு டெடி பேர் வந்து ரெடி பண்ணி நான் எடுத்தேன். அது வந்து எப்படி பண்ணணும் உள்ள வீடியோ வந்து எனக்கு எடுக்க முடியலை அன்றைக்கி. பவர் கட்டாக இருந்தது நான் இந்த டெடி பேர் வந்து பண்ணும்போது, அதனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கேக் வந்து பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, நான் வந்துட்டு முதல்ல வந்து ஒரு 12 இன்ச்சுக்கான பேஸ் வந்து 2 பேஸ் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் வெயிட்டு குறைவாக இருந்த பேஸ் ஆனதுனால 2 பேஸ் எடுத்துகிட்டு அதோட சென்டர் போர்ஷனில் ஒரு ஹோல் போட்டிருக்கிறேன். எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு போல்ட் வந்து இதில் வந்து நம்ம கொடுத்துக்கணும். அப்போ அதில் தான் நம்ம வந்து இந்த கேக்கை வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். எனக்கு ஷாப்பில் வந்துட்டு ஒரு 10 இன்ச்சுக்கான போல்ட்டு தான் கிடச்சிது. அதனால் 10 இன்ச்சுக்கான 2 போல்ட்டு வாங்கி வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த போல்ட்டை வந்து நம்ம அந்த ஹோலில் போட்டு விட்டுட்டு அது மேலே ஒரு வாஷர் போட்டு நட்டு போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போல்ட்டு போடும்போது அந்த பேஸ் வந்து ஒழுங்காக நிற்காமல் இருக்கும். அதுக்காக வந்து 4 பக்கமும் நான் வந்துட்டு புஷ் வச்சு விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இந்த பாட்டம் டயர் கேக்கை வந்துட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். பாட்டம் டயர் கேக் எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே வந்து இந்த போல்ட்டில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அலுமினியம் ஃபாயில் வந்து சுற்றி விடணும். முதல்ல நான் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து கேக் வச்சதுக்கப்புறமா அது மேலே வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் சுற்றி விட்டுருக்குறேன். அந்த அலுமினியம் ஃபாயில் வந்துட்டு அந்த ஒரு டெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த டெடி வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து வச்சு விட்டால் போதும். அதுக்கப்புறமா ஒரு நட்டு போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டாச்சு. அது மேலே வந்துட்டு இந்த மாதிரி வெல்டிங் ஷாப்லேயே ஒரு பிளேட்டு வந்து கட் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன் 4 இன்ச் சைஸில். அதையும் வந்து அந்த போல்ட்டோட மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷர் போட்டு ஒரு நட்டு வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுறணும். இதில் தான் நம்ம வந்துட்டு டாப் டயர் கேக்கை வந்துட்டு வச்சு விட்டுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு டாப்பில் உள்ள அந்த கேக்கையும் இது மேலே வச்சுட்டு லைட்டாக நம்ம தட்டி விட்டோன்னா அந்த போல்ட்டுக்குள்ளாடி நட்டுக்குள்ளாடி அந்த கேக் வந்து அப்படியே இறங்கி செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா இந்த கேக்கோட பேஸ் எல்லாம் லைட்டாக வெளியில் தெரியுது. அதெல்லாம் மறைக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் வந்து சுற்றி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கும் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த டெடி எடுத்து இந்த சென்டரில் நம்ம கேக்கோட சென்டரில் வந்து வச்சு விட்டுக்கலாம். அந்த ஒரு கை வந்து கேக்கை தாங்கி பிடிக்கிறது மாதிரி நான் வச்சு விட்டுருக்குறேன். இப்போ டெடியும் வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கொஞ்சம் பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதை நான் வந்துட்டு ஃபாண்டன் பால்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்குறேன். அதுக்கப்புறமா கோல்டன் ஃபாக்ஸ் பால்ஸ் எடுத்ததையும் இந்த மாதிரி நான் வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டார்ஸ் எல்லாம் நான் ஃபாண்டன் கட்டரில் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன்.
அதையும் வந்துட்டு எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த ஃபாண்டன்ட் ரெடி பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நான் ஒரு நாள் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது நல்ல வெயில் ஆனதுனால சீக்கிரமே வந்து இந்த ஃபாண்டன்ட் ஒர்க்கெல்லாம் வந்து எனக்கு ட்ரை ஆகி கிடச்சிட்டு, அதுக்கப்புறமா அந்த நம்பர் 1 வந்து நான் வந்து ஃபாண்டன்ட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்துட்டு டாப்பில் உள்ள கேக்கோட சென்டர் போர்ஷனில் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒயிட் கலர் சுகர் பீட்ஸும் இது இடையிடையே போட்டு விட்டுருக்குறேன். டாப்பில் உள்ள கேக்கையும் ஃபுல்லாக வந்து ஃபாண்டன்ட்ஸ் எல்லாம் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்து கஸ்டமைஸ்டு டாப்பர் தான் வந்துட்டு வச்சு விட்டுருக்குறேன். இது கூட வந்துட்டு எனக்கு ஒரு 6 கப் கேக்கு இருந்தது. அதையும் வந்துட்டு நான் ரோஸை டிசைன் பண்ணி முடிச்சு விட்டுட்டு இப்போ எல்லா கேக்குமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கேக்கோட ஃபைனல் லுக் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிது. உங்களுக்கு இந்த க்யூட்டான கேக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கேக் வந்து எப்படி பண்ணலான்னு உள்ள வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு 1.5 kgக்கான கேக்கு. இது வந்துட்டு 4 kgக்கான கேக்கு. உங்களுக்கும் இந்த கேக் வந்து எப்படி பண்ணணும்னு உள்ள ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.